ரதியக்கா அடுப்படியில் நீ ஹெல்த்தியாக ஒரு புட்டு செய்வோம் வாங்க. இது வந்து அக்கா கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆச்சு ஊறணும். அப்போ தான் அரிசி நல்லா ஊறும். புட்டுக்கு அரைக்கும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு அரைப்படும். வெளியே வச்சா போதும். இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டியதில்லை. நம்ம ஈவினிங் செய்யணும்னா ஒரு 3 o'clock ஊற வச்சோமா கூட போதும். 3 2க்கு ஊற வச்சிங்கன்னா 2 ஹவர்ஸ் ஊறிடும். இதை இப்போ அக்கா நல்லா வடிகட்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான புட்டுப்பா இது. இது வந்து நம்மளுக்கு சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் சுகரை குறைச்சி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா நார் சத்து நிறைய இருக்குது நம்மளுக்கு இந்த கவுனி அரிசியில். உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும். இந்த வேர்க்கடலை போடுறதுனால புட்டு நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமாக இந்த இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இது வந்து எங்கள் பாட்டியுடைய டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வேர்க்கடலையும் பச்சை வேர்க்கடலையும் போடுங்க, நல்லா ஊறிடுச்சு. அதனால் ரெண்டுமே சேர்ந்து நல்லா அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால. அக்கா கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு இட்லி தட்டில் தான் இன்றைக்கி புட்டு அள்ளி வைக்க போகிறேன். நம்ம வண்டு கட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். துணியை வந்து பானையில் கட்டிட்டு அது மேலேயே அள்ளி வைக்கலாம். இது வந்து இந்த கிண்ணத்தில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா பவுலில் இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த புட்டு. அதனால் இந்த பவுலு, குட்டி குட்டி கிளாஸு எல்லாத்தையும் வச்சுங்கன்னா இந்த கொழா புட்டு மாதிரியே இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க சால்ட்டு. இது வந்து கொஞ்சம் அந்த நம்ம ஸ்வீட்டு போடும்போது சால்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அதனால் ஒரு சிட்டிகை சும்மா சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் அந்த கட்டி கட்டியாக அந்த மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா உதுத்து விட்ருங்க. அப்போ புட்டு வந்து நம்மளுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். நல்லா உதுத்து விட்டுட்டு இதிலே தேங்காவும் போட்டு பெசறிடலாம். எங்கள் வீட்டு குழந்தைங்க மேலே தேங்காய் நிறையா போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இதில் போட்டு பெசஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து மறைஞ்சிரும், தேங்காய் இருக்கிறதே தெரியாது. அது சாப்பிட இன்னும் போடுங்க இன்னும் போடுங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க தேங்காய். அதனால் அக்கா வந்து இதில் தான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அடியில் தேங்காய் போட்டுருங்க, அந்த கொழா போட்டுக்கு வைக்கிற மாதிரி போட்டுட்டு நல்லா லைட்டாக அமுத்தி விடணும். ரொம்ப அழுத்தி விட்டால் நம்மளுக்கு வந்து கிண்ணத்துலேருந்து கீழே விழுகாது புட்டு, இட்லி தட்டில் வராது. அந்த நல்லா அந்த ஷேப்பாக வராது. அதனால் கொஞ்சம் அழுத்தி விடணும், ரொம்ப அழுத்தி விடக்கூடாது. நான் அதில் ஒரு குட்டி கிளாஸ் மாதிரி வேறு வச்சுருக்கேன். அது கொழா புட்டு மாதிரியே இருக்கும் நம்ம வெளியே வேக வச்சு எடுக்கும்போது. இதை வந்து அப்படியே நம்ம இட்லி தட்டில் அப்படியே கவுத்திட வேண்டியதான். அக்கா ஒரு கையில் செய்கிறதுனால இட்லி தட்டு கொஞ்சம் ஆடுறதுனால உங்களுக்கு கிண்ணத்தை மட்டும் காமிச்சிருக்கிறேன். அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம மூடியை போட்டோம்னா ஒரு 10 மினிட் இல்லைன்னா 15 மினிட்டில் வெந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வைங்க, சூப்பராக வெந்துடும். நல்ல வாசமாக கமன்னு இருக்கும். இந்த புட்டு செஞ்சு பாருங்கள். எங்கள் பாட்டியுடைய டிஷ்ஷு கவுனி அரிசி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும். அது கூட ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போடுங்க, போட்டு செஞ்சு பாருங்கள். நாட்டு சர்க்கரை தான் கன்னிக்கு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டு கொடுங்க. ஒயிட் சுகர் சேர்க்காமல் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சத்து, ஹெல்த்தியான இந்த புட்டு. ஈவினிங் வந்து வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இதை ஒரு கப்பு சாப்பிட்டாலே போதும். நல்லா உதுத்து விட்டு இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. குழந்தைங்களுக்கு நிறையா ஸ்வீட்டு போட்டு கொஞ்சம் கீ ஊற்றி நிறைய தேங்காய் போட்டு பெசஞ்சு கொடுத்துட்டு அக்காவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.